உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் வந்து பேசலாம். என்னோட பேர் வந்து எம் பாரத். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம். ஒரு குக்கிராமம் தான். புதுக்கோட்டைன்னு ஒரு கிராமம். கிராமத்தில் சத்தமா பேசுங்க, எனக்கே கேட்கல. புதுக்கோட்டைன்னு ஒரு கிராமம். திருவண்ணாமலை மாவட்டம், செய்யார் வட்டம். நான் ஒரு 8 வருஷமாக படிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. 8 ஆண்டுகளா ஆமாம். படிக்கிறீங்க? இடையில நான் வந்து தொடர்ச்சியாக படிக்காமல் விட்டேன். இடையில வேலைக்கு போகிறது அப்படி இருந்தேன். தொடர்ச்சியாக படிச்சதுன்னு பார்த்தா இப்போ தான் 2 வருஷமாக தொடர்ச்சியாக படித்தேன். இப்போ வந்து என்னுடைய கம்யூனல் ரேங்க் வந்து 339 கம்யூனல் ரேங்க். எஸ்சி கேண்டிடேட். நான் எடுத்துக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து லேண்ட் ரீஃபார்ம் ஒர்க். நான் எடுத்துக்கிற டிபார்ட்மெண்ட் எத்தனாவது முயற்சியில வெற்றி பெற்றிருக்கீங்கண்ணா? முயற்சின்னு பார்த்தீங்கன்னா 5வது முயற்சி நினைக்கிறேன். 5வது முயற்சி. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? பிஎஸ்சி பிஎட். பிஎஸ்சி பிஎட். எப்போ கல்லூரி முடிச்சிருப்பீங்க? எம்பேடோடு முடிச்சிருக்கேன். கடைசியாக 2017-18 முடிச்சேன். ஓகே. வேற வேலை பார்த்துட்டு அப்புறமா தான் டிஎன்பிசி படிக்க வந்தீங்களா? ஆமாம், இடையில டீச்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேறு பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. தமிழ் எந்த மாதிரி படிக்கலான்றதை சொல்லுங்கண்ணா. தமிழ் முன்னாடிலாம் ஸ்கூல் புக் படிப்போம். ஸ்கூல் புக்லேருந்து கேட்டுருவாங்க. நான் இப்போ வந்து ஸ்கூல் புக் படிச்சுலாம் வேலை வாங்க முடியாது இப்போதைக்கு. மற்ற வேறு மெட்டீரியல், பழைய மெட்டீரியல்லாம் படிக்கிற மாதிரிலாம் நிறைய மாற்றிட்டாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் சிலபஸே ஃபுல்லாக இலக்கணம் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். நீங்க இந்த அட்டம்ப்ட்டுக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் படிச்சீங்களா? இல்லை, இந்த அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய முன்னாடி படித்ததுக்கான அனுபவம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இதுக்குன்னே உட்காந்து பேட்டர்ன் மாறது கூட எனக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது. நம்மளுடைய படித்ததுக்கான அந்த அனுபவத்தை வச்சு தான் போட்டது மட்டும். தமிழ்ல எவ்வளவு கேள்விகள் போட்டீங்கண்ணா? தமிழில் 78 தான் போட்டேன். 75. ஓகே. ஒரு எப்படி சொல்றது, இந்த டிஎன்பிஎஸ்சி நீங்க படிக்க வந்த அனுபவத்துல நீங்க ரொம்ப 5வது முயற்சின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நிறைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? சிலபஸும் மாறிக்கிட்டே இருக்கு. இனி வரும் காலங்கள்ல தமிழ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. இதுக்கப்புறம் ஃபுல்லாக இலக்கணத்தை நிறைய தெரிஞ்சுக்கினா ஈஸியாக போயிடலாம். அந்த இலக்கணம்னா மனப்பாட மன்றத்தில் இல்லை, ரூல்ஸ் தெரிஞ்சுக்கினா போதும். இலக்கணம்னா வந்து இதுதான் இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ரூல்ஸோடு படிச்சோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ரூல்ஸ் தெரிஞ்சுன்னு படித்தா பாஸ் பண்ணிடலாம். மனப்பாட மன்றத்துக்கு செட் ஆகும். மேக்ஸ் இந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸ் முன்னெலாம் ஸ்கூல் புக் கேட்பாங்க. இப்போ வந்து அதிகமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்த்தா ஓரளவு செட் ஆகும். அப்படி இல்லைன்னா அகர்வால் புக்கு அது மாதிரி வேறு ரெஃபர் பண்ண வேறு புக் தான் படிக்க முடியாது. ஸ்கூல் புக்கு வந்து இப்போதைக்கு அதிகமாக கை கொடுக்காது. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கண்ணா. ஜிஎஸ்ல ஸ்கூல் புக்கு தான் ஃபுல்லாக வேணும். ஸ்கூல் புக் தான் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான். ஓகே. நோட்ஸ்லாம் எடுப்பீங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் படிக்கும்போது எடுக்கிற நோட்ஸ் தான் ஃபுல்லாக. ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஓஎம்ஆர் மிஸ்டேக்கு மாற்றி செக் பண்ணுறது ஃபுல்லாக அது ஓஎம்ஆர் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது கரெக்டாக பாட்டணும். ஓகே. நீங்கள் படிக்கிறவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க, செய்தி? நானே தொடர்ச்சி 8 வருஷமாக படிச்சிருக்கேன்னா விட்டுட்டும் போக முடியாது இந்த டிபார்ட்மெண்ட். அதாவது டிஎன்பிசி விட்டுட்டு போக முடியாது. வேறு தொழிலும் பண்ணால் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் தொடர்ச்சியாக படித்தா வின் பண்ணலாம். அது மட்டும் எல்லாம் தெரிஞ்சுங்க. அவ்வளோ தொடர்ச்சியாக படிக்கணும்.